அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோலேயே தம்ப்நெயில்லையே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகை இந்த 2025 முதல் 2500 ரூபாய் வழங்க தமிழக அரசு அதிரடியாக முடிவெடுத்திருக்கிறது. அதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். இந்த 2025 2500 ரூபாய் எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு கிடைக்க போகிறது மகளிர் உரிமை தொகை, ஓகேங்களா? இந்த புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான லிங்க்கில் போயிட்டு நம்ம வந்து இந்த மகளிர் உரிமை தொகைக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், அதே மாதிரி ஸ்கேன் பண்ணி எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது. ஸோ அப்ளை பண்ண அடுத்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எப்போலேருந்து இந்த 2500 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், நம்ம என்ன சொல்ல வரோம், அரசுலேருந்து கவர்மெண்ட்லேருந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்றத உங்களுக்கு தெளிவாக தெரியும், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி அரசு துறையிலேருந்து வரக்கூடிய ஸ்கீம்ஸ் வீடியோவாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று மட்டும்தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ச்சியாக வரும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோன்றதை உங்களுக்கும் புரியும், ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்குறாங்க அரசு அப்டேட் என்னென்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 2025 ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும். உள்நுழைவு கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான வெப்சைட், விண்ணப்ப படிவம் எல்லாமே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான அப்டேட் நம்ம பார்த்துட்டு அப்ளை பண்ணுற வீடியோஸை நம்ம கடைசியாக வந்து எப்படி அப்ளை பண்ணுறது என்ன ஏதுன்றதை தெளிவாக வந்து பார்த்துருவோம், ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது தமிழ்நாடு அரசும் இந்த திட்டத்தை தொடங்கி உள்ளது. இதன் உதவியுடன் அவர்கள் மாநில பெண்களுக்கு நிதியுதவி வழங்க உள்ளனர். இந்த திட்டத்தின் பெயர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தின் மூலம் மாநிலத்தில் நிரந்தரமாக வசிக்கும் அனைத்து மாநில பெண்களுக்கும் அரசின் நிதி உதவி கிடைக்கும். பயனாளிகளுக்கு மாதம் 1000 மற்றும் அவர்களின் வாழ்க்கை முறையை மேம்படுத்தலாம். இப்போது அவர்கள் வேறு யாரையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை. அத்தகைய தொகையை பெறுவதன் மூலம் அவர்கள் அனைவரும் தங்கள் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். எனவே தகுதியுள்ள பெண் பயனாளிகள் மட்டுமே ஆன்லைன் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த கட்டுரையின் உதவியுடன் மகளிர் உரிமை திட்டம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் தகுதி, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி மற்றும் ஆவணங்களின் பட்டியல் பற்றிய முழு விவரத்தையும் வழங்க உள்ளேன். அது மட்டுமின்றி அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கான நேரடி இணைப்பையும் நாங்கள் வந்து உங்களுக்கு தருகிறோம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே, அதாவது எப்படி அப்ளை பண்ணுறது, யாரில் அப்ளை பண்ணலாம், யார் தகுதியாக இருக்கீங்க அப்ளை பண்ணுறதுக்கு, எல்லாமே கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துருவோம். இதை பெறுவதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னன்றதை தெளிவாக பார்ப்போம். இந்த 2025 2500 ரூபாய் வந்து பார்த்திங்கனாக்கா கிடைக்க போகிறது. அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இப்போ நம்ம அப்ளை பண்ண பார்க்க போகிறோம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை திட்டம், ஓகேங்களா? கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், ஓகேங்களா? திட்டத்தின் ஆண்டு 2025 இப்போ தான் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் இது. இந்த எந்த துறையின் மூலம் இது தொடங்கப்படுது அப்படின்னா, தமிழ்நாடு அரசு மாநில அரசின் மூலிமா தான் இந்த வந்து திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. பயனாளிகள் வந்து மாநில பெண்கள் அனைவருமே இந்த உரிமை தொகைக்கு பயனாளிகள் தான், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா
நன்மை வழங்கப்பட்டது வந்து நிதி உதவின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எவ்வளவு கிடைக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 1000 கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இதோடு சேர்த்து 1000 ஓகேங்களா. இதையும் சேர்த்து ஒரு 1000 2000 + 2500 வரைக்கும் கிடைக்கிறதான சான்சஸ்ன்றது அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்ளை பண்ணுறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, முழுக்க இது வந்து ஆன்லைனில் தான் பண்ணணும். அது எப்படின்றத பார்ப்போம். சுயதொழில் தொடங்கும் விரும்பும் அல்லது உயர் படிப்பை தொடர விரும்பும் சில பெண்களுக்கு முன்பை அதைவிட அதிக நன்மைகள் கிடைக்கும். இத்திட்டத்தின் மூலம் பயனாளியாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் வணிக நோக்கங்களுக்காக இந்த பயணத்தை சேமிக்கலாம். உங்கள் சொந்த வீட்டிலேயே சிறு தொழில் தொடங்கலாம். இது தவிர உயர் படிப்புக்கான படிவத்தை நிரப்ப விரும்பும் சில பெண்கள் இந்த தொகையும் இந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தலாம். இந்த திட்டத்தை மாநிலத்தில் தொடங்குவதற்கான முக்கிய நோக்கம் பெண்களின் வாழ்க்கை முறையை மேம்படுத்தவும் அவர்களை பொருளாதார ரீதியாக பலப்படுத்தவும் ஆகும். சமூகத்தில் மற்றவர்களைப் போலவே அவர்களும் சமமாக மரியாதையை பெற முடியும். இந்த 2500 மூலம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மகளிர் உரிமை தொகை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா, அதாவது அப்ளை பண்ணுறவங்க தமிழ்நாட்டில் நிரந்தர குடியிருப்பாளராக இருந்தால் நீங்கள் பயனாளியாக இருக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், அதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஓகேங்களா. ஸோ இதற்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். இதற்கு வந்து பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஸோ பெண்கள் ஏன்னா வந்து மகளிர் உரிமை திட்டம் ஓகேங்களா, உரிமை தொகை ஓகேங்களா. அதனால் பெண்கள் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களின் வயது 18 அல்லது 18 வயதுக்கு மேல் இருக்க வேண்டும். இதுக்கு வந்து நீங்கள் 17 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்றது கிடையாது. 18 வயசு ஸ்டார்டிங் ஆனால் கூட இந்த வேலைக்கு இந்த உரிமை தொகையை பெற வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அடுத்து தகுதி அப்படின்னா, நீங்கள் எந்த வேலையிலும் இல்லை, அதாவது நீங்கள் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்லையும் இருக்கக்கூடாது, இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது ஓகேங்களா. ஸோ அது எந்த வேலையிலையுமே இருக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ அடுத்தது பயனாளிகளுக்கு மத்திய மற்றும் மாநில அரசிடமிருந்து எந்த விதமான ஓய்வூதியம் அல்லது நிதி உதவியும் கிடைப்பதில்லை அப்படின்றத தெளிவு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கிடைச்சாக்கல கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உரிமை தொகையை நீங்கள் வாங்குறதுக்கான தகுதியை இழந்துருவீங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னா, விண்ணப்பதாரரின் அதாவது உங்களுடைய வருமான இருப்பிடச் சான்றிதழ். ஸோ அடுத்ததையும் பார்த்தீங்கன்னாக்கா வேட்பாளர்களின் நேர்மையான சான்றிதழ், செல்லுபடியாகும் மின்னஞ்சல் ஐடி மற்றும் மொபைல் எண் இதெல்லாம் தேவைப்படும். அதே மாதிரி பிறப்புச் சான்றிதழ் போன்ற வயது பர்த் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பாஸ்புக் இதெல்லாம் தேவைப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுன்னு அஃபிஷியல் லிங்க் இதில் தெளிவாக இருக்குது. இந்த லிங்க்கில் போய்ட்டு தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும், அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எப்படியெல்லாம் உங்களை செலக்ட் பண்ணணுன்றது இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு அப்ளை பண்ண உடனே அடுத்ததான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எப்போ என்ன ஏதுன்றதை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மாதம் 2500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் கிடைக்கிறதுக்கான சான்சஸ்ன்றது அதிகமாக இருக்கிறது. ஸோ மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்ணிடுங்க. யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணுறோமோ அப்ளை பண்ணுற வீடியோஸ் வேணுமோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு கவர்மெண்ட்டோட ஸ்கீம் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.